ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். விவசாய கடன் தள்ளுபடி செய்ய சற்று முன் வெளியான முக்கிய கோரிக்கை. கூட்டுறவு வங்கிகள் விவசாயிகள் பெற்றிருக்கக்கூடிய கடன் தள்ளுபடி பற்றிய அரசு தரப்பில் வெளியிடக்கூடிய உத்தரவுகளும் அதற்கான தள்ளுபடி செய்யக்கூடிய வழிமுறைகள், குறிப்பாக எந்த வழிமுறைகளின் அடிப்படையில், எந்த நிபந்தனைகளின் அடிப்படையில் எவ்வளவு தொகை வரை தள்ளுபடி செய்யப்படும் என்பது பற்றிய அறிவிப்புகளை தொடர்ந்து வெளியிடப்படும். அதேபோல் பார்த்தீங்கன்னா, சற்று முன் விவசாய கடன் தள்ளுபடியை முழுமையாக செய்யப்பட வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை முன்னிறுத்தி போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இந்த முக்கிய கோரிக்கைகள் யார் வச்சுருக்காங்க, எந்த பகுதி, தமிழகத்தில் எந்த பகுதியை சேர்ந்தவர்கள் இந்த விவசாய கடன் தள்ளுபடியை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும், அதாவது அரசு அறிவித்துள்ள அறிவிப்பின் அடிப்படையில் கூடுதல் சலுகைகளை யாரெல்லாம் பெறலாம், இந்த தள்ளுபடி மூலமாக எந்தெந்த விவசாயிகள் பயன்பெறலாம் என்பதை பார்க்கலாம். தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் தேர்தல் வாக்குறுதியில் அளித்தபடி விவசாய கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி சாத்தான்குளம் தென்பகுதி விவசாய சங்க சார்பில் சாத்தான்குளம் பழைய பேருந்து நிலையத்தில் புதன்கிழமை மாலை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அந்த ஆர்ப்பாட்டத்தின் போது வைரவன் தருவை, புத்தன் தருவை ஆகிய குளங்களை தூர்வாரவும், குளத்தின் ஆக்கிரமித்துள்ள முள் செடிகளை அகற்றவும், சடையநேரி கால்வாயில் இருந்து குளங்களுக்கு ஆண்டுதோறும் தண்ணீர் வரும் வகையில் நிரந்தர கால்வாயாக மாற்றவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டது. ஆர்ப்பாட்டத்திற்கு தென்பகுதி விவசாய தங்க தலைவர் லூர்துமணி தலைமை வகித்தார். துணைத் தலைவர் ரவிச்சந்திரன் வரவேற்றார். சங்க பொதுச் செயலாளர் சரவணன், அருள் தந்தை ஜெகதீஷ், முன்னாள் ஒன்றிய குழு தலைவர் ஜெயராணி, சங்க ஒருங்கிணைப்பாளர் ஜெபஜியோன், தென்பகுதி விவசாய சங்க ஒருங்கிணைப்பாளர் கனகராஜ், பொருளாளர் செல்வகுமார் உள்ளிட்ட விவசாயிகள் பலர் கலந்து கொண்டனர். தென்பகுதி விவசாய சங்கம் செயலாளர் பெரியசாமி நன்றி கூறினார். குறிப்பாக எந்த ஒரு தேர்தல் சமயங்களாக இருந்தாலும் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர்களும் தங்களுக்கான தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிடுவர். அவ்வாறு வெளியிடக்கூடியதில் பெரிதும் எதிர்பார்க்கக்கூடிய கூட்டுறவு வங்கியினுடைய தள்ளுபடி, அதாவது நகைக்கடன் தள்ளுபடி மட்டுமல்லாமல் விவசாயிகளுக்கான விவசாய கடன் தள்ளுபடி பற்றிய அறிவிப்புகள் எதிர்பார்க்கப்படும். அதன் அடிப்படையில் 2026ஆம் ஆண்டு தேர்தலில் வெளியிடப்பட்ட தாவேகா தேர்தல் வாக்குறுதியில் அளித்துள்ள விவசாயிகளுக்கான கடன் தள்ளுபடியை நிறைவேற்ற வேண்டும் என்றும், அதேபோல் முதல்வர் ஜோசப் விஜய் தேர்தல் வாக்குறுதியில் அளித்தபடி விவசாய கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி பல்வேறு பகுதிகளில் ஆர்ப்பாட்டங்களும் நடத்தப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் சாத்தான்குளத்தில் இந்த தள்ளுபடியை, அதாவது தேர்தல் வாக்குறுதியில் வழங்கியுள்ள தள்ளுபடி, விவசாய கடன் தள்ளுபடியை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏரிகளையும் தூர்வாருவதற்கான கோரிக்கைகளையும் முன் வச்சிருக்காங்க. இதுபோல் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு விவசாய கடன் தள்ளுபடி, விவசாயிகளுக்கான கடன் தள்ளுபடி என்ன நிபந்தனைகள், எந்த ஒரு நிபந்தனைகளையும் தளர்வு அறிவிக்கப்பட்டு முழுமையாக கடன் தள்ளுபடியை செய்ய வேண்டும் என்று கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. இந்த கோரிக்கைகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா, இந்த கோரிக்கைகள் பற்றிய விவரங்கள் ஏதும் தேவைப்பட்டால் கமெண்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல் ஒரு பயனுள்ள தகவலை சந்திப்போம். நன்றி.